ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அடியவர் ஒருவர் ஆண்டவனிடம் முறையிடுகின்றார். பெருமானே, இப்போது உன்னை நினைத்து பாடுகின்றேன், போற்றுகின்றேன். என் உயிர் பிரியும் போது மூச்சு திணறுமே, நெஞ்சில் கோழை வந்து அடக்குமே. அப்படி வரும் ஒரு துன்பம்தான் எனக்கு பெரிதாகத் தோன்றும். அப்போது உன்னை நினைக்கின்ற மனம் வராமல் போய்விடுமே. எனவே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்கின்றேன். அந்த நேரத்தில் நீதான் வந்து என் மனதில் குடியேற வேண்டும் என்கிறார். மனிதன் சாகின்ற நேரத்தில் எதை நினைக்கின்றானோ அதற்கு ஏற்றவாறு மறுபிறவி வந்து வாய்க்கும் என்பது இங்குள்ள நம்பிக்கை. சாகின்ற அந்த நேரத்தில் ஒருவனுக்கு கடவுள் நினைப்பு எளிதில் வந்துவிடாது. அன்றாடம் கடவுளை வழிபட்டு வருவதாலும் அடிக்கடி நினைத்துப் போற்றும் பழக்கத்தாலும் மட்டுமே சாகிற வேளையில் தெய்வ சிந்தனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை போராட்டத்தில் உலகியலில் சிக்கிக்கொண்டு அல்லல் படுகின்ற நமக்கு நாளெல்லாம் கடவுள் நினைப்பு வரமாட்டேன் என்கிறது. சிலர் நாள்தோறும் ஓம் சக்தி என்று 108 முறை எழுதுகிறார்கள். சிலர் ஓம் நமசிவாய என்று 108 முறை எழுதுகிறார்கள். சிலர் ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதுகிறார்கள். சிலர் ஓம் சரவணபவாய நம என்று எழுதுகிறார்கள். காலையில் எழுந்தது முதற்கொண்டு இரவு படுக்கப் போகும் வரையில் கடவுள் நினைப்பு நம் நெஞ்சில் அவ்வப்போது நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றதா? பெரும்பாலும் இல்லை. காலையில் எழுந்து குளித்துவிட்டு தெய்வத்தின் படத்துக்கு முன்னால் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நின்று அவசரமாக ஏதேனும் ஒரு பாடலைச் சொல்லி வழிபட்டுவிட்டு அடுத்த காரியங்களை கவனிக்கச் சென்று விடுகிறோம். எல்லா துன்பங்களுக்கும் ஆதரவாக இருப்பது இந்த மனம்தான். எல்லாச் செயல்களுக்கு தூண்டுகோலாக இருப்பதும் இந்த மனம்தான். மனம் போன போக்கெல்லாம் போகாமல் அறிவின் துணை கொண்டு வாழ்வதற்கு தெய்வ சிந்தனை தேவை. சிலர் தியானத்தில் அமர்ந்து மன அமைதி பெறுகிறார்கள். சிலர் நாள்தோறும் இறை வழிபாடு செய்து தெய்வ சிந்தனையை வளர்த்துக் கொள்கின்றார்கள். இன்னும் சிலர் எப்போதும் தெய்வ மந்திரங்களை மனதுக்குள் உச்சரித்துக் கொண்டிருப்பார்கள். ஓம் சக்தி.